இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். கவலை கொள்ளாதீருங்கள், கவலை கொள்ளாதீருங்கள், உயிர் வாழ எதை உண்போம், உடல் மூட எதை உடுப்போம் என்று கவலை கொள்ளாதீருங்கள், கவலை கொள்ளாதீருங்கள். ஆண்டவர் இரட்சகராகிய இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 8 நான் வாசிக்கிறேன். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போவதில்லை, கலக்கமடைந்தும் மனம் முறிவடைவதில்லை. எவ்வளவு தெளிவா அந்த இடத்துல கொரிந்தியருக்கு எழுதும்போது பவுல் எழுதுகிறார். எப்பக்கத்திலும் நெருக்கம். அநேக நேரம் அதை தானே பார்க்கிறோம். அப்போ சில நாட்கள் அப்படித்தான் இருந்தது. எங்க போனாலும் பிரச்சனை, எதை செஞ்சாலும் பிரச்சனை. ஆண்டவருக்கு வைராக்கியமா நின்ன பிள்ளைகளுக்கு அது வந்துச்சுது. நிறைய இடத்துல ரத்த சாட்சிகளை மறிக்க வேண்டிய சூழ்நிலை கூட்டம் கூட்டமா அது ஒரு பக்கம் நடந்துச்சுது. ஒவ்வொரு பக்கங்களும் பலவிதமான அம்புகள். சொந்த ஜனங்கள் மத்தியில் இருந்தோம், எதிரிகள் இருந்தோம், பிசாசின் தூண்டுதலினாலும் எல்லா பக்கமும் நெருக்கம் தான். ஜீவன் தப்ப அநேக காரியங்களுக்கு இடங்கள்ல தாண்டி போக வேண்டியதெல்லாம் கடினமாகத்தான் இருந்தது. ஆனால் அந்த சூழ்நிலையில் எழுதுகிறார், நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டோம், ஒடுங்கி போவதில் எங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. நெருக்க வந்தாலும் கர்த்தர் கூட இருந்து அங்க விசாலத்தை கொடுப்பாரு, பாதுகாப்பார். அதோடு மட்டுமல்ல, கலக்கம் அடைந்தும் மனம் முறிவடைவதில்லை. என்ன சொல்றாரு? கலக்கம் அடையக்கூடிய சூழ்நிலை தான். செய்திகளை கேட்கும் போது, சூழ்நிலையை பார்க்கும் போது, விரோதமாய் கூட்டங்கள் எழும்பும் போது, மனிதர்கள் எழும்பும் பொழுது, துரோகங்கள் நடக்கும் பொழுதுதான் மனம் முறிவடைய விட மாட்டோம். மனதில் ஒரு திடனை கர்த்தர் கொடுத்திருந்தார், மனதில் ஒரு உறுதியை கொடுத்திருந்தாரு. நாங்க அப்படிதான் இருப்போம். ஸ்ட்ராங்கா நின்னாங்க, அதனால்தான் சாதிச்சுட்டு போனாங்க. ஆண்டோடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பலத்த காரியங்களை அசைவம் ஏற்படுத்திட்டு போனாங்க. நாம அதை சொல்ல முடியுமா? அந்த வார்த்தைய எப்பக்கத்துல நாங்க நெருக்கப்பட்டு இருக்கிறோன்னு புலம்புறோம். என் கஷ்டம் யாருக்கு தெரியும்? நான் படுற பாடு யாருக்கு தெரியும்? நீங்களாம் அந்த பாதையில் வந்தா தானே உங்களுக்கு தெரியும். நீங்க ஈஸியா சொல்லிட்டு போயிருவீங்க. எனக்கு தான் அந்த இழப்பனுடைய வழி தெரியும், எனக்கு தான் அந்த வியாதினுடைய வேதனை தெரியும், எனக்கு தான் அந்த தோல்வியினுடைய பெயின் தெரியும். நிறைய சொல்லுவோம், நிறைய வசனங்களை கேட்டிருப்போம் சொல்றதெல்லாம். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? எப்பக்கத்துல நெருக்கம் உண்டு, ஆனா ஒடுங்கி போகக்கூடாது. எல்லா பக்கத்திலும் கலக்கம் அடையக்கூடிய காரியம் உண்டு, மனம் மடிந்து அல்லது முறிவடைய விட்டுறக்கூடாதுன்னு சொல்லுகிறார். ஒரு கதையை நான் படித்தேன். ஒரு ஆற்று ஓரம் தண்ணீர் ஓடிட்டு இருக்குது. சைட்ல நிறைய மரங்கள் நல்ல செழிப்பா வளர்ந்துட்டே இருக்குது. அதுல ஒரு மரத்துல ஒரு கிளையில ஒரு குருவி உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. அந்த குருவி உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. பக்கத்துல ஒரு பருந்து அந்த குருவியை தாக்கி பிடிப்பதற்காக காத்துட்டு இருக்குது. எந்த நேரத்துல அந்த குருவியை அடிச்சுட்டு போய் சாப்பிட்டுலாங்கிற அளவில் அந்த பருந்து ரெடியா காத்துக்கிட்டே இருக்கு, பார்த்துட்டே இருக்குது. அப்படி பார்க்கும்போது கீழே இருந்து ஒரு வேடனும் அந்த குருவியை பார்த்துட்டு அந்த குருவிக்கு நேரா தன்னுடைய வில்ல எய்யும்படியா அவனும் ஆயத்தமா இருக்கிறான். பாருங்க இந்த குருவியுடைய நிலைமை பாருங்களேன். பருந்தும் குருவியை தான் தாக்க போகுது, வேடனும் அந்த குருவியை அடிக்கணும்னு தன்னுடைய வில்ல ஏற்றி குறி பார்த்துட்டு இருக்கிறான். எப்படி இருக்கும்? வேற வழி இல்ல. வேடனும் தாக்க போறான், பருந்து யாரு முந்துறாங்களோ அவங்களுக்கு குருவி கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு நிலைமை. ஆனா நடந்தது என்ன தெரியுமா? அடைக்கலான் குருவிகளை கூட நம்முடைய ஆண்டவர் பாதுகாக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்குத. அடைக்கலான் குருவிகளை கூட விசேஷமா பாக்குறாரா ஆண்டவர். அப்ப அந்த நேரத்தில் இந்த வேடன் அம்பை எய்து அனுப்பும் போது அவன் காலில் ஒரு எறும்பு கடிச்சிருச்சு. சின்ன எறும்பு. அவன் எதிர்பார்க்கல. அந்த எறும்பு எங்க இருந்து எப்படி வந்துன்னு தெரியாது. கடிச்ச உடனே கொஞ்சம் அந்த கை ஷேக் ஆயிடுச்சு. குருவி மேல படக்கூடிய அம்பு கொஞ்சம் விலகி குருவி சாப்பிட காத்துட்டு இருந்த பருந்து மேல பட்டுச்சு. பாருங்க, குருவி தப்பிடுச்சுது, பருந்து அவுட் ஆயிடுச்சுது. அப்ப அந்த குருவி வேடுண்டைக்கு அந்த அம்புக்கு தப்பிடுச்சுது, பருந்துக்கு தப்பி அழகாண்ட கொண்டு போயிட்டாரு. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இதைத்தான் ஆண்டவர் செய்ய விரும்புறாரு. ஒரு பக்கம் பிசாசின் போராட்டம் இருக்கலாம், ஒரு பக்கம் பலவீனத்தின் போராட்டம் இருக்கலாம், மனிதருடைய போராட்டம் இருக்கலாம், பணப்பிரச்சனை இருக்கலாம், வியாதியின் தாக்கம் இருக்கலாம், நிம்மதி இல்லாம கூட இருக்கலாம். ஆனா ஆண்டவர் எல்லாத்தையும் அழகா ஒரே ஒரு காரியத்துல மாற்றி விடுவார். ஒரு வார்த்தை சொன்னா போதும், எல்லாம் மாறிடும். ஏன் நம்பிக்கை நாம் இழக்கணும்? அந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிற அவருடைய கரத்துல இன்னைக்கு தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். வேடன் கண்ணிக்கு தப்பின குருவிகளை போல ஒவ்வொரு காரியங்களும் தப்பி வைப்பார், நடத்துவார், மீண்டுமாய் உயர உயர பறக்க வைப்பார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, எப்பக்கும் நெருக்கம் நிறைந்த நாட்கள்ல
ஒடுங்கி போகாதபடி எப்பக்கும நிந்தனைகள் வேதனை நிறைந்த இந்த சூழ்நிலையில கலங்கி போய் மனம் முறிவடையாதபடி காத்து வழி நடத்தினீர் வல்லவரா இருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா பக்கமும் போராட்டம், எல்லா வாசலும் அடைபட்டு விட்டது, எல்லாரும் விரோதமா மாறிட்டாங்க, யாரையாட்ட பேசுறது கிடையாது, என்னை யாரும் புரிஞ்சுக்கல, நான் ஒரு ஆளா போராடுறேன்னு சொல்லி நினைக்கிற பிள்ளைகள் எனக்கு இருப்பார்கள் சொன்னா என் தேவன் தட்டி கொடுத்து, இல்ல நான் கூட இருக்கிறேன், நீ தனியாக இல்ல, அவன் கூட நான் வரேன், சூழலை மாற்ற வேண்டிய ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. அப்படி சொல்லுவதற்காக ஸ்தோத்திரம். கரமிருந்து இந்த நாளை நடத்துவதற்காக நன்றி. இந்த நாம மகிமைப்படுவதற்காக ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்யும் துதி கனமையை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். எப்பக்கம் நெருக்கம் வந்தாலும் சோர்ந்து விடாதீர்கள், கர்த்தர் கூட இருப்பார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்.